உலகின் முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2 முக்கிய செய்திகள் உள்ளது. கலிபோர்னியாவின் காட்டுத்தீயின் தற்போதைய நிலைமையும், கமலா ஹரிஸின் வீடு தீப்பிடித்த சம்பவமும் உட்பட காசாவில் ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சி நிலையும் பற்றி வெளியான செய்திகளை நன்கு ஆராய்ந்து உங்கள் நேரத்தை மீதப்படுத்தும் வகையில் சுருக்கமாக குறிப்பிடுகிறோம். தற்போது காட்டுத்தீ பரவல் இன்று வரை அமெரிக்காவினால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. உலகின் அதிதொழில்நுட்பம் வாய்ந்த மற்றும் பொருளாதார பலமிக்க நாடுகளில் முதலாவது என போற்றப்படும் அமெரிக்காவுக்கு இந்த காட்டுத்தீயை முழுமையாக கட்டுப்படுத்தவே இயலாத நிலை ஏற்பட்டு திணறி வருகின்றது. ஏதும் அதிசயங்கள் நடந்தால் ஒழிய இத்தீப்பரவலை கட்டுப்படுத்தவே முடியாது என அமெரிக்க ஊடகங்களே தெரிவித்து வருகிறது. கமலா ஹரிஸ் அவர்களின் வீட்டு பகுதிகள் மற்றும் அங்குள்ள ஈரம் காய்ந்து போகாத மரங்கள் கூட இன்று தீப்பற்றிக் கொண்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. இருப்பினும் அமெரிக்கா இவ்விடயத்தை மறைத்துள்ளதாக அறிய வருகிறது. இதேவேளை எதிர்வரும் 3 நாட்களுக்கு அமெரிக்க கலிபோர்னியா மாநிலத்தில் அபாய எச்சரிக்கையை அரசு விடுத்துள்ளது. அதாவது அடுத்து வரும் 3 நாட்களுக்கு காற்றில் ஈரத்தன்மை மிகவும் குறைய போகிறது எனவும், அதனால் வெப்பக்காற்றே வீசும் எனவும், இதனால் தீ பரவல் அபாயம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஒரு சிகரெட் துண்டையேனும் பற்ற வைப்பதை அரசு முற்றாக தடுத்துள்ளது. மேலும் எரிவுக்கு உட்படாத வீடுகளில் சமையல் செய்வது, மின்சார பொருட்களை இயக்குவது அனைத்தையும் அரசாங்கம் முற்றாக தடை விதித்துள்ளது. சிறிய தீயோ அல்லது சிறிய மின் ஒழுக்கு ஏற்பட்டாலும் பாரிய தீ பரவல் நகரத்தில் மறுபடி உருவாகும் என்ற அரசாங்கத்தின் அச்சமே இக்கட்டுப்பாடுகள் விதித்தமைக்கு காரணமாகும். மேலும் சில பகுதிகளில் எந்த பொது மக்களும் நுழைய வேண்டாம் என அரசு ஊரடங்கு சட்டம் பிறப்பித்துள்ளது. அப்பகுதியில் திருடர்கள் நுழைந்து எரியுண்ட வீடுகளில் நுழைந்து மிச்சமீதமாக கிடக்கும் பெருமதியான பொருட்களை திருடி செல்வதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அங்கு விசேட பாதுகாப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னிய வானிலை அவதான நிலைய தகவல்களின்படி எதிர்வரும் மே மாதத்துக்கு முன்னதாக மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியமில்லை என குறிப்பிடுகிறது. சென்ற வருடம் ஜனவரி மாதம் அன்று 25 இன்ச் அளவு, அதாவது 635 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கலிபோர்னியாவிற்கு கிடைத்தது. ஆனால் தற்போது 4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளது. தொழில்நுட்பம் வாய்ந்த நாடு அமெரிக்கா. ஆகவே செயற்கை மழை பொழிவிக்க வேண்டியதுதானே என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அதற்கும் முடியாத நிலையே காணப்படுகிறது. செயற்கை மழை பொழிவிப்பதென்றால் அந்த பிரதேசத்தின் மேல் குறிப்பிட்ட கன அளவு நீரை கொண்ட மழை மேகங்கள் காணப்பட்டாலே இது சாத்தியமாகும். கடந்த 3 ஆண்டுகளாக கலிபோர்னியா மாநிலத்தில் மழை மேகங்கள் கூடி நின்று மழை வீழ்ச்சியை அவ்வப்போது அப்பிரதேசத்திற்கு கிடைக்கச் செய்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் தற்போது இது சாத்தியமற்ற நிலை காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க கலிபோர்னியாவில் கணக்கிடப்பட்டபடி சராசரியாக எரிந்து போன ஒரு வீட்டின் பெறுமதி இலங்கை ரூபாவில் 34,000 கோடிகள் என செய்திகள் குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் கலிபோர்னியாவின் மொத்த சேதத்தின் பெறுமதி எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் பைடன் அனைவருக்கும் 100% இழப்பீடுகள் பெற்று தரப்படும் என குறிப்பிட்டுள்ளார். காரணம், அங்குள்ள வீடுகள் காப்புறுதி செய்யப்பட்டவையாக இருக்கும். துரதிர்ஷ்டவசம் என்னவெனில் அங்குள்ள காப்புறுதி நிறுவனங்கள் பல தற்போது காணாமல் போய்விட்டது என செய்திகள் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறது. இதன் காரணமாக எழுந்துள்ள மக்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு அமெரிக்கா பணத்தை அச்சடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவில் பணவீக்கம் உருவாவதை தடுக்கவே முடியாது என பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உலகில் பல இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்கள் ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் காசா போன்ற முஸ்லிம் நாடுகளில் அல்லல் படும் முஸ்லிம்களுக்கு உணவு, குடிநீர், மருந்து உட்பட முக்கிய தற்காலிக உதவிகளை செய்து வருவதை சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தற்போது இந்த இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்காவில் தீ அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது உதவிகரம் நீட்டி தங்களால் முடியுமானதை செய்து வருகின்றனர். இவ்வாறு அமெரிக்காவில் நிகழ்ந்துள்ள பாரிய தீ அனர்த்தத்தை தொடர்ந்து பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற இருவருக்கு மத்தியிலும் காசா விடயத்தில் புதிய அணுகுமுறை உருவாகியுள்ளதை அறிய முடிகிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு முக்கிய செய்தியொன்றை அனுப்பியுள்ளார். எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு முன் நெத்தன்யாகு காசா போர் நிறுத்த உடன்படிக்கையை செய்தே தீர வேண்டும் என அவர் அறிவித்த தகவல்
உலக ஊடகங்களில் முக்கிய செய்தியாகும். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் மொசாட் மற்றும் ஏனைய தூதுவர்களும் ஹமாஸ் தலைமைகளும் கட்டாரின் மத்தியஸ்ததோடு தோஹாவில் பேச்சுவார்த்தை 3 நாட்களாக செய்து வருகின்றது. அதேவேளை டொனால்ட் டிரம்ப் தனது தூதுவரை கட்டாருக்கு அனுப்பியுள்ளார். இப்பேச்சுவார்த்தையில் பாரிய முன்னேற்றம் காணப்படுவதாகவும் இன்னும் 3 நாட்களுக்குள் காசாவில் யுத்த நிறுத்தம் அமுலாகும் என டொனால்ட் டிரம்ப் உட்பட தற்போதைய அமெரிக்க அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த வகையில் இது உலக முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியளிக்கின்ற ஒரு செய்தியாகும். இது இவ்வாறு இருக்க, காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு கடைசி தருணங்களிலும் பயங்கரவாத இஸ்ரேல் இராணுவம் பாரிய கொலைக்களங்களை உருவாக்கும். இந்த வகையில் நிரந்தர யுத்த நிறுத்தம் உருவாக இருக்கும் இறுதி தருணத்தில் தற்போது பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் கண்மூடித்தனமாக வான்வெளி தாக்குதல்களை உச்சளவு செய்து வருகின்றது. இவ்வகையில் பொதுமக்கள் வாழும் கூடாரங்களுக்கு தாக்குதல்களை இஸ்ரேல் செய்துள்ளது. நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் சுமார் 90 பேர் உயிரிழந்தும் 200 பேர் படுகாயமடைந்தும் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து யெமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பாரிய ரொக்கட் தாக்குதல் ஒன்றை ஹூதிகள் செய்துள்ளனர். இது ஹைப்பர் சோனிக் பலஸ்டிக் 2 என்ற ஏவுகணை என ஹூதிகள் தெரிவித்துள்ளனர். இது தமது இலக்கான இஸ்ரேல் தலைநகர் டெலவீவில் துல்லியமாக தாக்குதல் நடத்தியுள்ளது என யெமன் போராளிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வேளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அயன்டோம் மற்றும் அமெரிக்கா வழங்கிய அதிதொழில்நுட்பம் கொண்ட தாட் போன்றன நித்திரையில் இருந்திருக்க வேண்டும் என சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது.